Peacemakers of Christo. உன் குழந்தையின் நிமித்தம் நீ சந்தோஷப்படுகிறாயா என்று துக்கப்படுகிறாயா? லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 34வது வசனத்திலே சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்றார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே சிமியோன் ஆண்டவரே மரியாளை நோக்கி, இந்த குழந்தை அற்புதமான குழந்தைம்மா, இந்த குழந்தையின் நிமித்தம் உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், தலைமுறை தலைமுறையும் உன்னுடைய மகனுடைய பெயரை சொல்லி வணங்கும், பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இவர் காரணமாக இருப்பார் என்று ஆண்டவரே சிமியோன் கூறினார். சுவாமி அப்பா ஏசப்பா, இந்நாளிலே ஆண்டவரே இதோ உன்னுடைய வார்த்தை எத்தனையோ பேர்களை வீழ்த்துகிறது, எத்தனையோ பேர்களை எழுப்புகிறது ஆண்டவரே. அப்பா, நயவஞ்சகக்காரன், பொறாமைக்காரன், அவமானப்படுத்துகிறவன் ஆண்டவரே, தீய எண்ணங்கள் தீய பழக்கங்கள் உடையவன், பாவிகள் ஆண்டவரே, காம மோக வெறி பிடித்தவர்கள், குடி பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், மனைவியை வெறுக்கிறவர்கள் ஆண்டவரே, கணவனை வெறுக்கிறவர்கள், பிள்ளைகளை வெறுக்கிறவர்கள் ஆண்டவரே, குடி பழக்கத்தினாலே ஆண்டவரே அழிந்து போகிறவர்கள் ஆண்டவரே, சோம்பேறியானவர்கள் அனைவரையும் வீழ்த்த செய்கிற தேவன் நீர்தான் சுவாமி. ஏசப்பா, பேய்களை ஓட்டுகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. மரண படுக்கையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் நீர்தான் ஐயா. அவர்களுக்கு சுகமும் வளமும் உம்மாலே உருவாகும் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனையோ பணக்காரர்கள், ஆணவம் பிடித்தவர்கள், அதிகாரம் கொண்டவர்கள் ஆண்டவரே, தற்பெருமை கொண்டவர்கள் ஆண்டவரே, வெளிவேடக்காரர்கள், நடிக்கிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்களுக்கு வீழ்ச்சி நீர்தான் ஆண்டவரே. அனைவரையும் தண்டிக்கிற தேவன் நீர்தான் சுவாமி. அப்பா, அதே போல சிமியோன் சொன்னார் ஆண்டவரே, இஸ்ராயேல் மக்களுடைய எழுச்சிக்கும் இவர் காரணமா இருப்பார் ஆண்டவரே. ஏசப்பா, அதே போல ஆண்டவரே, இந்நாளிலே ஏழ்மையிலே, கடனிலே, நஷ்டத்திலே, கஷ்டத்திலே, அவமானத்திலே ஆண்டவரே, பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாய் கோர்ட் கேஸ் என்று, கணவன் விட்டுவிட்டான் என்று, மனைவி விட்டுவிட்டாள் என்று, குழந்தை பாக்கியம் இல்லாமல், திருமணம் ஆகாமல் ஆண்டவரே, பயங்கர குடும்ப பிரச்சனைகளுக்குள்ளாய், வீடு இல்லாமல், பணம் வருமானம் இல்லாமல் அவதிப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, மன நிம்மதியை இழந்த பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய அருளுக்காகவும் ஆற்றலுக்காகவும் சுகத்திற்காகவும் வளத்திற்காகவும் பலத்திற்காகவும் உன்னையே நோக்கி ஜெபித்துக் கொண்டு, உன் கல்வாரி சிலுவையே நோக்கி கொண்டு, கருணை கொள்ளுங்க, என் மேல கருணை கொள்ளுங்க, என்னோட பேசுங்க, என்னை கைவிடாதீங்க, நான் உன் மகனாக இருக்கணும், உன் பிள்ளையா இருக்கணும், என்னோட வாங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஐயா, என் மீது மனமிறங்குங்க ஆண்டவரே, என் பாவங்களையும் சாபங்களையும் அகற்றி போடுங்க ஐயா, சாத்தான்களை விரட்டி போடுங்க ஐயா, எனக்கு சுகத்தை கொடுங்க ஐயா. என் வீட்டுல பக்கவாதம், முடக்குவாதம் ஆண்டவரே, மூட்டுவாதம் எல்லாமே இருக்குது ஆண்டவரே. அப்பா, நோயாளியா கிடக்கிறோமே ஆண்டவரே, நீங்க வந்து எங்களுக்கு சுகத்தை கொடுங்க என்று அனுதினமும் உன்னையே நோக்கி ஜெபிக்கிற உன் பிள்ளைகள், உன்னுடைய ரத்தங்களை நீ கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் எழுச்சியை காணட்டும் ஐயா, இவர்கள் வாழ்வை காணட்டும் ஆண்டவரே, நிம்மதியை காணட்டும் ஐயா, வெற்றியை காணட்டும் ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை காணட்டும் ஐயா, உம்முடைய நெருப்பை காணட்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியை காணட்டும் ஐயா, உம்முடைய தூய ஆவி இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாள் எப்பொழுது வரும்? என் எழுச்சியின் நாள் எப்பொழுது வரும்? எனக்கு நிம்மதி எப்பொழுது கிடைக்கும்? இன்னைக்கு வந்துருமா? என் தேவன் என்னோடு வருவாரா? இன்னைக்கு நடந்துருமா என்று அவளோடு கண்ணீரோடு, கவலையோடு, மனபாரத்தோடு, மன பயத்தோடு, பதட்டத்தோடு காத்திருக்கிற உன் பிள்ளைகள்கிட்ட வாங்க ஆண்டவரே.
ஆண்டவரே, வாங்க சுவாமி, அபிஷேக நாயகனாக வந்து சிமியோன் வார்த்தையை நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா, நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த உலகம் நினைக்கிறது ஏதோ உன் பிள்ளைங்க மண்ணுக்கு போயிருவாங்க, புதைஞ்சு போயிருவாங்க, பாதாளத்துல விழுந்துருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆண்டவரே ஏசப்பா, உன் பிள்ளைகளை கைவிடவே கூடாது ஐயா, உன் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட கூடாது. நீ இறங்கி வந்து இதோ இந்த பிள்ளைகளை அனைவரையும் ரட்சிக்க வேண்டும் என்று அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இறங்கி வந்து ஆண்டவரே புறாவின் வடிவத்திலே இதோ இந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடும் ஆண்டவரே. தடங்களை அகற்றி போடுங்க ஆண்டவரே, வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, தடங்கல்கள் அகற்றட்டும் ஆண்டவரே. கர்ப்பப்பை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நித்திய பிதாவே, இதோ செல்லுங்க, 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 ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொழில் வளர்ச்சி நடக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் வைக்கப்பட்ட எல்லா விதமான செய்வினை, மாய, மந்திர, தந்திரங்கள், ஏவல்கள், பிசாசுகள், குட்டி சாத்தான்கள், ஆண்டவரே பொறாமை கண்ணால் ஏவிவிட்ட தகடுகள் அனைத்தையும் இதோ உம்முடைய கல்வாரி திரு ரத்தமானது கழுவட்டும், எரிக்கட்டும், அகற்றட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் சுவாமி. இது இந்த பிள்ளைகளுக்கு நடக்க கடவுது, வாழ்வு செல்ல கடவுது, சுகம் நடக்க கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1, 3, 5, 7, 9, 12, 30, 33, 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால்
இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், அது உங்க கையால் வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம், அது வேஸ்டா கிடக்கலாம், பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள், வாழ்க்கையில வெற்றி அடையுங்க.